இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சம் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ எந்தெந்த செக் பாக்ஸில் நம்ம கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த செக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிட்டு நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேல்யூ ப்ரெஸ் ஆயிருக்கு, ஸோ அதுக்குண்டான ரெஸ்பெக்டிவ் காஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த செக் பாக்ஸ் வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அது எப்படி வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது யூ ஹேவ் ப்ரெஸ்ட் யூ ஹேவ் செக்ட் ஆர் அன்செக்ட் திஸ் பட்டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அதுக்கான கோட் வந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது ஜஸ்ட் நம்ம இடையில இன்னொரு காம்பனண்ட் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் மோர் செக் பாக்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ செக் பாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த செக் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சாஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம யூசர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த யூசர் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா சாஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அந்த டைமில் யார் செக் திஸ் செக் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு யூசருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக இந்த செக் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் கட் பண்ணி நான் பட்டனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட கோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இந்த செக் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன டிசைன் யூஸ் பண்ணுமோ சேம் அதே டிசைன் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மார்ஜின் டாப்பும் மார்ஜின் ஸ்டார்ட்டும் 20 dp கொடுத்துருக்கோம். சாரி, ஸோ நான் காப்பி பண்ணி ஸோ நான் அந்த புது செக் பாக்ஸ்க்கும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம மற்ற செக் பாக்ஸ் மாதிரி இந்த செக் பாக்ஸும் நம்மளுக்கு அந்த சேம் அதே வெயிட்டில் இருக்கும். ஸோ இதோட நான் ரேப் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு இந்த செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த செக் பாக்ஸோட ஐடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த செக் பாக்ஸோட நேம் வந்து எக்ஸ்ட்ரா சாஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா சாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஓகே, ஸோ இந்த செக் பாக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடி வச்சுருக்கோம். ஸோ நேம் வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் யூசர் வந்து இந்த செக் பாக்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் இந்த செக் பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சாஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸை ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு செக்டா அன்செக்டு அப்படிங்கிற மெசேஜ் வந்து நம்மளுக்கு தரணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஸோ என்ன வேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் இன்னொரு லேட் இன்ட் வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ சாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். SAU சாஸ் அதோட டைப் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம செக் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த சாஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸுக்கு நான் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆஸ் யூஷுவல் நம்ம இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி. ஸோ இதோட ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ சேம் அதே ஐடியில் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பட்டனுக்கு எப்படி ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக இருக்க எல்லா காம்பனண்ட்டுமே இந்த ஆன் கிளிக் லிசனர் அப்படிங்கிறது செட் பண்ணலாம். ஸோ இது ஆன் கிளிக் லிசனர் தான் செட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆன் கிளிக் லிசனர் வந்து செக் பாக்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ சாஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ இந்த ஆன் கிளிக் லிசனர் நம்ம லாம்டா யூஸ் பண்ணங்காட்டி நம்ம டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் லாம்டா எக்ஸ்பிரஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து யூசர் இந்த பட்டன் செக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அந்த இட் அப்படிங்கிறதுல கலை இருக்கும். ஸோ இட் டாட் ஸோ இந்த இட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட வியூவோட ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா வியூ. ஸோ அந்த வியூவோட ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு இந்த இட்டில் கிடச்சிருக்கும். பட் நம்ம இந்த சாஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸ் வந்து செக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சேம் நம்ம இந்த சாஸ் அப்படிங்கிறதே உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாஸ் டாட் இஸ் செக்டு அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அந்த கீழே வந்து எப்படி ஒரு பட்டன் ஒரு ரேடியோ செக் பாக்ஸுக்கு வந்து இஸ் செக்டா இல்லையா அப்படிங்கிற பார்த்தோமோ ஸோ சேம் அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்து அதுக்கேற்ற டோஸ்ட் மெசேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் போட்டு நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து நம்ம அப்பன் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த காட்லியில் இதோட யூசஸ் இதோட எஃபிஷியன்சி எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு ரிட்டன் டைப் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ ரிட்டன் பண்ணி இல்லைன்னா நம்மளுக்கு யூனிட் அப்படிங்கிற வேல்யூ ரிட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தனியாக இப்போ நார்மலாக நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஒரு இஃப் போட்டுட்டு ஸோ அந்த இஃப்பில் வந்துட்டு சாஸ் டாட் இஸ் செக்டு. ஸோ சாஸ் வேல்யூ செக்டாக இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ ஒரு சம் வேரியபிளில் வந்துட்டு ஒரு அதோட இஸ் செக்டா நாட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸோ அதே மாதிரி எல்ஸ் கேஸ் போட்டு ஸோ அந்த வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். பட் நம்ம இதோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம்.